ஹாய், வெல்கம் டு லைவ்லி பிளானட். நான் தீபா சுரேஷ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக பிடி கொழுக்கட்டையை சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காயை பல்லு பல்லா நறுக்கி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நறுக்கிற தேங்காயை வறுத்து எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லத்தை போட்டு 2 கப் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். இன்னொரு பாத்திரத்தில் சுடு தண்ணீரை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும். வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு பவுலில் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்த தேங்காயை போடணும், 1 டீஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறணும். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரணும்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை 2 கரண்டி ஊற்றி கிளறணும். அதுக்கப்புறம் வெல்லத்தை ஊற்றி கிண்டினா நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை வரும். வெல்லம் கொதிச்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவுல வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடு ஆறின பிறகு கையினாலே நல்லெண்ணெயை ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். எப்படி சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. இட்லி சட்டியில தண்ணியை ஊற்றி தட்டை வச்சுட்டு அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய்யை தடவி வச்சுக்கலாம். கொதிக்க விடணும். கையில் நல்லெண்ணெயை தடவிட்டு ஒரு உருண்டையை எடுத்து நல்லா உருட்டிட்டு அழுத்தி பிடிச்சா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். நல்ல கொதி வந்துருச்சு. இப்ப பிடிச்சு வச்ச கொழுக்கட்டைய இட்லி சட்டில 20 நிமிஷம் வேக வைக்கலாம். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டைய நல்லா சாஃப்டா வெந்துருச்சு பாருங்க. இந்த விநாயக சதுர்த்திக்கு சாஃப்டான பிடி கொழுக்கட்டையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி விநாயக சதுர்த்தி.